அதிகாரம் 63ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இங்கே பாருங்க, 6:63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இப்ப பாருங்க, முதலாவது அவர் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலையாக என்று சொல்லுகிறார். இரண்டாவது, மாம்சத்திலே தோன்றுகிற அசுசி நீக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். அதனாலே நமக்கு ஒரு விடுதலை, குமாரன் விடுதலை ஆக்குறாரு. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து மாம்சத்தின்படி நடக்காதபடிக்கு ஆவிக்கேற்றவர்களை சிந்தித்து ஆவியானபடி நம்முடைய சரீரத்தை என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறாரு. இங்கதான் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் தான் நம்முடைய சத்தியத்துக்குள்ளே நடத்தும், தேவனுக்குள்ளே நடத்தும். ஹல்லேலூயா. அப்படி நடத்தும் போது நமக்குள்ள என்ன கிரியை நடப்பிக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது, அதே 8ஆம் அதிகாரம் யோவான் 8:32 நாம் வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்மளை எல்லாம் பாவம், மரணம் இவையிலிருந்து நம்மளை என்ன பண்ணோம்? விடுதலையாக்கும். அதனால தான் ஆண்டு சில நேரத்தில் சொல்றாரு, ஆண்டுடைய வசனத்தை நாம் கேட்காதது போதுனாலே அவனுக்கு சொல்ற, அவர் மனமடிவே உண்டாக்குள்ளாரம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. நான் சத்தியத்துக்கு எப்படியா இருந்தேன்? சாட்சியாக வந்திருக்கேன் என்று சொல்லுகிறார். நேருக்கு முன்பாக அவர் சத்திய பதில் என்று பெயருக்கு அவர் செயல்பட்டார். அது மாத்திரம் அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறது சொல்லுகிறார். முதலாவது நம்ம பார்க்கிறோம், குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாக விடுதலை. இரண்டாவது பார்க்கிறோம், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. மூன்றாவது பார்க்கிறோம், தேவனுடைய வசனம், அது சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே என்ன பண்றது? தமது கிரியைகளை நடப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா.